ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து ஏரல் செல்லும் சாலையில் மராட்டா பட்டாலியன் படை வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சாப்பாடு இருக்குமா, மனதில் இருக்குமா, எடுத்து கொடுத்துட்டு மிச்சதாங்க அங்க வரும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? தற்போது மராட்டா பட்டாலியன் படை வீரர்களுடைய மீட்பு பணி குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெபஸ்டின். தென் மாவட்டங்கள்ல பெய்த கனமழையின் காரணமா பல்வேறு இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் சில இடங்கள்ல நிறைய அளவுக்கு அதிகமா தண்ணீரான தேங்கி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தாங்க. இந்த பணியில திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்திய ராணுவ 23 மராட்டா பட்டாலியன் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நேற்றைய தினம் வடநாடு உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல மக்கள் சிக்கியிருப்பதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சது. தகவல் அடிப்படையில இன்று காலையில் இருந்தே, அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஏரல் செல்லக்கூடிய பகுதியில பேரூர் என்ற பகுதியில முழுமையா சாலை இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருந்தது. குறிப்பா அந்த பேரூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கக்கூடிய பெருங்குளம், ஆத்தாமடம், சிவகலை, கீழ்மங்கலக்குறிச்சி, மேல்மங்கலக்குறிச்சி, உண்டியலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க தவிச்சிட்டு இருக்கிறதா உங்களுக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து படகுகள் மூலமா அந்த மக்களை மீட்கும் பணியில இந்த பட்டாலியன் படையினர் ஈடுபட்டாங்க. தற்போது வரைக்கும், அதாவது இந்த மாலை நிலவரப்படி சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்களை அவர்கள் படகுகள் மூலமா மீட்கப்பட்டிருக்காங்க. இவர்களோட அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் படகுகள் மூலம் சில மக்களை மீட்டாங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மீட்டு சிவகலை என்ற கரையோர பகுதியில் விட்டு அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமா மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க. இவங்க தொடர்ந்து நாளை இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில மீட்பு பணியில் ஈடுபட இருக்கிறதா ராணுவ வீரர்கள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஜெபஸ்டின். நன்றி பிரபாகரன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.